ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா தல ரசிகர்களுக்குலாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி சொப்பன சுந்தரி உன்னை யாரு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை 28 பார்ட் 2ல வந்து மனிஷா யாதவ் பயங்கரமா ஆடி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து லீட் ரோல ஒரு படம் பண்ண போறாங்க. யாரு கூட பாத்தீங்கன்னா நம்ம ராம்நாத் சார் கூட. அவர் எந்த படத்துல டைரக்ட் பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா திருநாள் அப்படின்ற படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. அந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா நம்ம வெற்றிமாறன் சார். வெற்றிமாறன் சார் பத்தி உங்களுக்கே தெரியும், அவரோட படங்கள்லாம் சூப்பரா இருக்கும். டிஃப்ரெண்டா எடுப்பாரு. அவரோட ப்ரொடக்ஷன்ல வர படங்களும் அப்படிதான் இருக்கும். அந்த வரிசையில இந்த படமும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம 36 வயது ஜோதிகா இருக்காங்கல்ல, அவங்க வந்து லீட் ரோலா நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட வந்து சிசிவி படம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போது. என்ன படம் பாத்தீங்கன்னா வந்து காற்றின் மொழி. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து யாருப்பா, ராதா மோகன். அவர் தான் வந்து இந்த படத்தோட டைரக்டர். இவர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அதுல முக்கியமான படம் வந்து மொழி. இதுக்கு முன்னாடி வந்து ஜோதிகா மேமும் அவரும் வந்து சேர்ந்து டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் இந்த டீம் இணையுது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா என்னன்னா அந்த மொழி படத்துல ஒரு பாட்டு வரல, காற்றின் மொழி, அந்த ஃபர்ஸ்ட் லைன் எடுத்து இந்த படத்தை வந்து டைட்டில் வச்சிருக்காங்க. இதுலேயே தெரியுது இந்த படமும் ஒரு மாதிரி மியூசிக்கலா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டு இருக்குது தெரியுது. இந்த படத்தோட டீசர் வந்து வர 20ஆம் தேதி வருதான். மறக்காம மிஸ் பண்ணாம எல்லாரும் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா சாமி ஸ்கொயர் பயங்கரமா வந்து ஹரி சார் வந்து தெரிக்க விட்டுருந்தாரு டீசர்லயும் ட்ரெய்லர்லயும். அந்த படத்துல ஒரு ட்ரெய்லர் இருக்குல்ல, அதுல ஒரு சாங் ஒரு சின்ன பிட்டு வரும், புது மெட்ரோ ரயில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்தோட வீடியோ சாங், அதாவது அந்த பாட்டோட வீடியோ சாங் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அதையும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க. அதெல்லாம் விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செம்மையான மாசான ஒரு நியூஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தல ரசிகர்களுக்கு ஒரு நியூஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தால, இப்போ சொல்ல போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தல வாய்ஸ் வந்து ரொம்ப நாளா வந்து கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். எனக்குமே ரொம்ப ஈகரா இருக்கு. நம்ம விஸ்வாசம் படத்தை பத்தி தான் சொல்ல போறேன். அந்த படத்துல வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஸ்வாசம் படத்துல வந்து நம்ம ஜெகபதி பாபு நடிச்சிருக்காராம். யாருப்பா, இந்த பைரவா படத்துல நடிச்சிருப்பாருல வில்லனா, அவரு தான் ஜெகபதி பாபு. அவர் இந்த படத்துல நடிக்கிறாராம். இப்பயே தெரிஞ்சிச்சு அந்த படம் வந்து பயங்கர மாசார போகுது. எனக்குமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ரொம்ப டெம்ப்டாய் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு தலை படம் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமான விஷயம். விவேகம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் நம்ம தலை வாய்ஸ் எப்போ கேட்போம், அவர் ஆக்டிங் எப்போ பார்ப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நீங்க எந்த படத்துக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஹாய் வணக்கம், நான் குரு சோமசுந்தரம். நெட் டிவி ஃபார் யூ சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.